உடல் வளர்த்தாரே உயிர் வளர்த்தார். உயிர்னா என்ன அப்படின்னா மனம் தாங்க அந்த உயிர். சாக போற ஒருத்தவங்க கிட்ட மனசை விட்டுறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மனசை விட்டுட்டா உயிரை விட்டுருவாரு. வெளியூர்ல இருக்க மகனை பார்த்துட்டு தான் என்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு அவங்களுடைய மனம் அவங்களுடைய உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் நம்ம வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற விரக்தியில தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இறைவனுடைய படைப்பின்படி உயிரும் மனமும் ஒண்ணுதாங்க. இந்த மனதை பேணி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் நமக்கு இந்த உடலையே கொடுத்துருக்காங்க. எப்ப நம்ம இதை தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ, உடலை நல்லா வளர்த்தாதான் நம்ம உடம்புல ரொம்ப நாள் உயிர் இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க, சுயநலமா வாழ ஆரம்பிச்சாங்க. உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலதான் இன்னைக்கு மனிதர்கள் மேல இரக்கம் இல்லாம போச்சு அப்படிங்கறத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சுங்க. இன்னைக்கு பணக்காரர்கள் சாப்பிடுற ஒரு ருசியான உணவு ஏழை மக்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேர் சிந்திக்கிறோம்?